இந்த நாட்டில் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளாக பல்வேறு இனங்களோடு இணைந்து வாழ்ந்து இந்த நாட்டிற்கு மகத்தான ஒரு தேசிய பங்களிப்பை செய்து அதே நேரத்தில் தனது தனித்துவத்தை பாதுகாத்து கொண்ட ஒரு பெருமைக்குரிய வரலாறு முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட இந்த நாட்டில் சரியாக இஸ்லாத்தை ஏனைய சமூகத்தினர் மத்தியில் சிங்கள பேசுகின்ற பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியில் நாங்கள் முன்வைக்கவில்லை. இந்த கடமையில் நாங்கள் தவறிவிட்டோம். இதன் காரணமாக இஸ்லாத்தை பற்றி பல தவறான கருத்துக்கள் அவர்கள் மத்தியில் நிலவி வருகின்றன. மேற்கத்திய ஊடகங்கள் செய்கின்ற இஸ்லாத்திற்கு எதிரான பிரசாரங்கள் மூலமாக இஸ்லாத்தை பற்றி அவர்கள் பெற்றிருக்கின்ற அந்த சித்தரிப்பு, அந்த உணர்வு அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்துக்களை உருவாக்கி இருக்கின்றனர். Must enhance the capacity of our ulamas. Unfortunately, up to now, due to the educational system, most of them are not very proficient in Sinhala. So we are unable to reach out to the vast majority of Sinhalese brothers and sisters who got all sorts of misconceptions of Islam. Additionally, with this world, the global attack on Islam, all this information also filters into Sri Lanka. It percolates among the general public, and Islam probably today is the most misunderstood and misquoted religion in the world. We have to enhance the language skills and the capacity of our ulamas to articulate the Muslim issues and explain the Muslim perspective to non-Muslim brothers and sisters. And also we got to meet the challenges of the modern time. சமயங்களை பற்றி மதங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இஸ்லாத்தை பற்றிய புரிந்துணர்வை அடுத்த சமயத்தின் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பது போல அடுத்த சமயத்தவர்கள் பற்றிய புரிந்துணர்வை விளக்கத்தை முஸ்லிம்கள் மத்தியிலும் ஏற்படுத்துவது அவசியம். நாங்கள் இன்று ஜும்மா பிரசங்கங்களுக்கு சென்றால் விசேடமாக தலைநகரிலும் ஏனைய பிரதான நகர்களிலுமே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அந்த கொத்துபாவிலே என்ன சொல்கின்றது என்று விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் மொழி விளங்காமை. அந்த ஆர்வத்தோடு பள்ளிக்கு வந்தாலும் அந்த பிரசங்கத்திலே என்ன சொல்கின்றது என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு கணிசமான வீதத்தினர் இருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். கணிசமான தொகை முஸ்லிம் மாணவ மாணவிகள் சிங்கள பாடசாலைகளில் கற்கிறார்கள் சிங்கள மொழி மூலமாக. மறுபக்கத்தில் பல முஸ்லிம் பாடசாலைகளிலும் கூட சிங்கள மொழி மூல போதனை நடைபெறுவதை பார்க்கிறோம். இவ்வாறு சிங்கள மொழி மூலம் கற்கின்ற இந்த மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை மார்க்கடிப்படையிலான போதனைகளை வழங்குவதற்கு சிங்கள மொழி அறிவு பெற்ற ஆலிம்களும் தாயிகளும் தேவைப்படுகிறார்கள். சிங்கள மொழியை மாத்திரம் கற்ற முஸ்லிம்களுக்கோ அல்லது முஸ்லிம் அல்லாத இந்த நாட்டில் வாழ்கிற சகோதர இனத்தவர்களுக்கோ இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சிங்கள மொழியிலே கிடைக்கின்ற இலக்கியங்கள் மிகவும் சொற்பம். நிச்சயமாக ஒரு சமூகத்துடைய ஒரு பாரிய திட்டமாக சிங்கள மொழி மூலம் இஸ்லாம் போதனை செய்கின்ற இஸ்லாமிய விரிவுரைகள் உருவாக்கின்ற கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ ஆமினூ பிரசூலிஹி யு'திக்கும் கிஃப்லைன். சிங்கள மொழி மூலம் கல்வி கற்று கல்வி பொதுத்தாதார சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய முஸ்லிம் மாணவர்களுக்கு அந்த மொழியில் மேலும் புலமையை பெற உதவுவதோடு இஸ்லாமிய ஷரியா கலையையும் கற்பிக்கும் முன்னோடி கலாகூடமான தன்வீர் அகாடமி இன்று ஆரம்பமாகும். மதரசா வரலாற்றிலே இஸ்லாமிய கல்வியின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான காலகட்டம் இப்போது ஆரம்பித்திருக்கின்றது. ඉතිහාසයේ ඒ රණ්ණපුරෙන් ලියවුණු දවසක් විදියට අද දකින්නට ஒரு விடுதியும் அவர்களுக்கான வகுப்பறை, நூல் நிலையம், தொழுகைக்கான இடம் போன்றவற்றை அமைப்பதற்காக 3 மாடிகளை கொண்ட ஒவ்வொன்றும் 125 தர 25 என்ற அளவிலுள்ள 3 மாடிகளை கொண்ட 2 கட்டடங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டடத்திலே கேட்போர் கூடமும் அலுவலகமும், அடுத்த 1வது மாடியிலே நூல் நிலையமும், 2வது மாடியிலே தொழுகைக்கான இடமும் ஒதுக்கப்படும். அடுத்த 3 மாடி கட்டடத்தில் கீழே வகுப்பறையும்,
அடுத்த 2 மாடிகளும் மாணவர்களுக்கான விடுதியாகவும் அமைக்கப்படும். இந்த திட்டத்துக்கு உத்தேசமாக இந்த கட்டடங்களுக்கும் தளபாடங்களுக்குமாக உத்தேசமாக 2.5 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அழகான ஒரு பாடத்திட்டத்தை அமைத்து அதில் இஸ்லாமிய சன்மார்க்க கல்வியையும் ஏனைய துறைகளையும் உள்ளடக்கி சிங்கள மொழி மூலம் இஸ்லாமிய சன்மார்க்க அறிவை பெற்ற அறிஞர்களை உருவாக்குவதன் மூலம் முஸ்லிம் சமூகத்தின் மிக மிக அவசியமான ஒரு அறிவு தேவையை பூர்த்தி செய்ய இந்த தன்வீர் அகாடமி செயல்பட்டு வருகின்றது. My eyes full of tears, bestow your forgiveness and mercy upon me. මෙතෙන්ට ආවට පස්සේ අර tempat ගතියක් ආවා. ගෙදර හිටියම ඉච්චර පස්වේලේ හරියට ඉටු කරන්නේ. නිකන් සොබගේක කරන්නෙම නෑ කොටින්ම. අසර් ඒවා තමයි කරන්නේ. මෙතනට ආවම පස්වැලේ සලාතේ ඉරු කරනවා. ඒ වගේම උදේට නැගිටලා තහජ්ජුද් ඒවා කරනකොට හිතට හොඳ ශක්තියක් එනවා. பாரம்பரிய உலமாக்களை உருவாக்குவதை விடுத்து இந்த காலத்தின் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய விதத்தில் முழுமையான இஸ்லாமிய ஆளுமை கொண்ட அழைப்பாளர்களாக தாயிகளாக உருவாக்கும் நோக்கத்தோடு இதனுடைய பாடத்திட்டம், கல்விக் கொள்கை, கலைத்திட்டம் அமைந்திருப்பது உண்மையில் எல்லா வகையிலும் மெச்சத்தக்கது. තන්වීර් ඇකඩමියේ අධ්‍යාපන මාලාව ගැන සටහන් කරන්න ගියොත් අපිට මේ දවස්වල කෙරීගෙන යනවා ඉස්ලාමී නීති මූල ධර්මයේ පිළිබඳව අල්-ෆික්හ් පාඩම. ඒ වගේම අපිට අරාබි භාෂාව ව්‍යාකරණ අනුකූලව අපිට අසීම් ගුරුතුමා උගන්වලා දෙනවා. ඒ වගේම අපේ අරාබි කතා හුරුව අපිට අල් අකීදා යන පාඩම් මාලාව අපේ මුජිබ් උස්තාද් ගෙනියනවා. ඒක කරගෙන යනවා හොඳ ආකාරයෙන්. ඒ වගේම තව පරිගණක පාඨමාලාවකුත් කරගෙන පවතිමින් තිබෙනවා. இது ஒரு இஸ்லாமிய தாவா முயற்சியாகவும் இந்த காலத்திலே செய்யப்பட தவறிவிட்ட ஒரு பெரிய பாரிய முயற்சியாகவும் இருப்பதனால் சதகா நன்கொடைகள் மட்டுமின்றி ஜகாத்திலிருந்தும் இந்த தாவா பணிக்கு உதவி செய்வதற்கு ஷரியத்திலே அனுமதி இருக்கிறது. சமூகத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகளுடைய வழிகாட்டல்கள், ஆலோசனைகள், தனவந்தர்களுடைய ஒத்துழைப்புகள், உதவி உபகாரங்கள் எல்லாம் தாராளமாக கிடைக்கின்ற பொழுதுதான் இந்த சிறப்பான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணியை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. My good deeds are very few, they're like தன்வீர் அகாடமியின் இந்த கல்வி முயற்சிகளுக்கு எல்லா வகையிலும் ஆதரவு அளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமும் புனிதமான ஒரு கடமை. புத்திஜீவிகள் இந்த அகாடமியின் மேம்பாட்டுக்காக தமது பங்களிப்பை வழங்க வேண்டும். துறைசார் நிபுணர்கள் இந்த கலா நிலையத்தின் மேம்பாட்டுக்காக தமது பங்களிப்பை வழங்க வேண்டும். பல்வேறு துறை சார்ந்த வளவாளர்கள் தமது ஒத்துழைப்பை வழங்குவதோடு சமுதாயத்தில் இருக்கிற பரோபகாரிகள், தனவந்தர்கள், வசதி படைத்தவர்கள் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சி திட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது காலத்தின் தேவை. This is an exercise in which the entire community should get involved and provide whatever assistance that we can. I pray that Allah will accept your services and bless the academy in all the endeavors. who follow him. Sallallahu alayhi wa sallam.